எத்தே மணி 12 தானே ஆகு, அதுக்குள்ள கல்யாணம் கிளம்பிட்டலாம். ஆமா மறுபடி இப்பவே கிளம்புனாதான் கூட்டம் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எடுத்துட்டு வர முடியும். கூட்டத்துல மட்டும் மாட்டிட்டோம் வச்சுக்கேன், எதுக்கடா கல்யாணத்துக்கு வந்தோனே ஆயிரும். அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஆமாத்தே, நீங்க சொல்லதும் சரிதான். கூட்டத்துக்கு முன்னாடி நேரத்தையே போயிட்டு சாப்பிட்டு வர்றது நல்லது தானே. இந்த வெயில் என்ன போடுது அத்தை. சே, வெயிலுக்குள்ள வெளியில ஒரு இடம் போக முடியல. இந்த வெயிலுக்குள்ள நீங்க இப்படிதான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர போறீங்களோ தெரியல. அதனாலதான் மறுமொழி என் மௌண்ட சொல்லி ஏசி வச்ச காரை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். நீ கல்யாண வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? இல்லத்தே, நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வராவணி, அதனால தான் நான் கல்யாண வீட்டுக்கு வரல. இல்லைன்னா நானும் உங்க கூட வந்திருப்பேன். ஆமா மறுமொழி சொன்னல. ஆமா, உங்க அப்பா அம்மா எப்போ வராவ? இப்பதான் போன் பண்ணாவத்தே, பக்கத்துல வந்துட்டாவலாம். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துருவாவ. அப்படியா? சரி சரி, வரட்டும் வரட்டும். எண்ணி எனக்கு ஒரு 20 ரூபா வேணும், தாங்களேன். என்ன நாத்து, நேற்றுக்கு 2000 ரூபா கேட்டா, 2000 ரூபா கேட்டு கிடைக்காத உடனே 20 ரூபாய்க்கு இறங்கிட்டியோ? ஆமா, எதுக்கு இப்போ உனக்கு 20 ரூபா வேணும்? என்ன நீ 2000 ரூபாய்க்கு தான் கேள்வி கேட்டியா? நீ பார்த்தா 20 ரூபாய்க்கு போய் இவ்வளவு கேள்வி கேட்கறிய? பேசாம தாங்க. இவ விவகாரம் பிடிச்சவளாச்சே, பேசாம அத்தைகிட்ட மாட்டி விட்டுற வேண்டியதான். என்கிட்ட பைசா இல்ல நாத்து, நீ அத்தை கிட்ட கேளு. எம்மோ, நீங்களாவது எனக்கு ஒரு 20 ரூபா தாங்கம்மா. மூளை 20 ரூபா இல்ல, நான் உனக்கு 50 ரூபா தரேன். ஆனா ரூபா எதுக்கு, நீ காரணத்தை மட்டும் சொல்லு. ஐ 50 ரூபாயா? எம்மோ, வெளியில ஒரு வயசான தாத்தா இருக்காரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு தான் ரூபா கேட்டேன். பாத்தியா மறுமொழி, என் மவ முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல, இப்ப தெரிஞ்சிச்சா? ஒரு வயசானவரை பார்த்த உடனே அவளுக்கு இறக்க கூட எப்படி வேலை செய்ய பாத்தியா? எத்தை, ரூபா கொடுக்காதுங்க. நாத்தோ பத்தி தான் நமக்கு தெரியுமில, தேவையில்லாம ரூபா கொடுத்து ஏமாறாதுங்க. என்ன மறுமொழி நீ? அதான் என் மவ தெரிஞ்சிட்டான்னு சொல்லுதம்ல. பாவம், வயசானவர் கஷ்டப்படுறாரு, ரூபா கொடுத்து உதவி செய்யலான்னு வந்திருக்கா. அவளை புரிஞ்சுக்காம என்ன நீ தப்பா பேசிட்டு இருக்க? என்ன மொழி, அப்படின்னா இந்த 100 ரூபாய் கொண்டு போய் கொடு. ஆமா மொழி, அந்த வயசான தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரா தெருவுல நின்று ஐஸ் வித்துட்டு இருக்காருமா. ஐயா ஜாலி, 20 ரூபா கேட்ட எனக்கு 100 ரூபா கிடைச்சிச்சு. இன்னைக்கு இந்த 100 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி குடிச்சிட வேண்டியதான். மறுமொழி, நீ சொன்னது மாதிரி அவ வேலையை காட்டிட்டா ஐயா, காட்டிட்டா. அவளை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமில. தெரிஞ்சிருந்தோம் இப்படி ரூபாய் கொடுத்து அநியாயமா ஏமாந்துருக்கிறீங்களா? சரியான கூறு கட்டாத்தா நீங்க.